நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் உரைநடை வடிவில். பகுதி 8. அந்தி மாலை சிறப்பு செய் காதை. கோவலனோடு கூடியிருந்த மாதவியும் அவனால் கைவிடப்பட்ட கண்ணகியும் ஒரு நாள் மாலை வேளையிலே இருந்த இருவேறு மயக்க நிலைகளை இப்பகுதி விளக்கி காட்டுகின்றது. நிலமகள் கலக்கம். கோவலன் விடுதலறியா விருப்பினனாகி மாதவியின் வீட்டில் தங்கியிருத்தலை முன்காதையில் பார்த்தோம். இனி மாதவியின் பெருமனையில் கோவலன் இருந்த காட்சியை இளங்கோவடிகள் மிக அழகாக வர்ணிக்கின்றார். காவிரி பூம்பட்டினத்தில் அந்திமாலை தோன்றுகின்றது. சூரியன் மறைந்தான். நிலமகளாகிய நங்கை தன் கணவனாகிய சூரியன் மறைந்து விட்டதைக் கண்டு மனம் நொந்து திங்கள் அம் செல்வன் தோன்றவில்லையே என்று எண்ணிய அவள் தன் முகமாகிய அடிவானம் பசலையால் படரப்பட்டு செவ்விய மலராகிய கண்களில் கண்ணீர் சிந்த மெய் முழுவதும் நடுக்கம் கொண்டு தன் உள்ளத்து அரசனாகிய சூரிய கணவனை காணாது கலங்கி துயருறுகின்றாள். இந்த காட்சியை இளங்கோவடிகள் விரிகதிர் பரப்பி உலகமுழுதாண்ட ஒரு தனி திகிரி உறவோர் காணேன் அங்கன் வானத்து அணிநிலா விரிக்கும் திங்கள் அம் செல்வன் யாண்டுலன் கொல் என திசைமுகம் பறந்து செம்மலர் கண்கள் முழுநீர் வார முழுமையும் பனித்து திரைநீர் ஆடை இருநில மடந்தை அரை கெடுத்து அலம் வரும் அல்லற் காலை என்று கூறுகின்றார். நிலமகளின் துயரை எடுத்து கூறுவதன் மூலம் கண்ணகியின் பிரிவு துயரை குறிப்பாக காட்டுகின்றதை இப்பகுதியில் காணலாம். மாலை வந்தது. தன் மன்னனுக்கு உட்பகையாக விளங்கிய குடிகளோடு பகை மன்னர் தொடர்பு கொண்டனர். அந்த பகை மன்னன் அரசன் அயர்ந்திருக்கும் வேலை பார்த்து தம் படையுடன் வந்து போரிட்டு வலிதில் நாட்டை கைப்பற்றி கொண்டான். இந்நிலையில் அரசனிடம் விசுவாசமுள்ள குடிமக்கள் அடைந்த துயரம் சொல்லும் தரமன்று. அதுபோல கணவனை பிரிந்த மகளிர் மாலை காலத்தின் ஆட்சி வந்துற்ற போது பெரிதும் துயரமடைந்தனர். கணவரைச் சேர்ந்த மகளிரோ பெரிதும் மகிழ்ந்தனர். அதுபோது இடையர்கள் தத்தம் பசுக்களுடன் இல்லம் திரும்பிக் கொண்டிருந்தனர். இல்லங்களில் முல்லை மலர்கள் மலர்ந்திருக்க அவற்றில் வண்டுகள் வாய் வைத்து தேனை பருகின. இனிய தென்றலானது அந்த வண்டு கூட்டத்தை துரத்திவிட்டு அம்மலர்களின் நரிய மனத்தினை முகந்து தெருக்களிலெல்லாம் பரப்பி வந்தது. வளையல்கள் அணிந்த மங்கள மகளிர் வீட்டு முற்றங்களில் மணிவிளக்கு ஏற்றி வைத்தனர். இவ்வாறாக வளம் பொருந்திய புகார் நகரான அம்மூதூரின் கண் மாலைக்காலம் வந்தது. திங்களின் வருகை. பகைவரை எதிர்த்து வெல்ல வல்ல இளைஞர்கள் அந்தி பொழுதில் செவ்வானத்தில் மூன்றாம் பிறையாக சந்திரன் தோன்றினாலும் தங்கள் காதல் மயக்கத்தால் மகிழ்வுடன் இருந்தனர். அவர்கள் பிரிந்த காதலருக்கு வருத்தம் செய்யும் மாலை பொழுதை துரத்தினர். அதன் பின் விண்மீன்களுக்கிடையே ஆட்சி செய்யும் திங்கள் அம் செல்வன் தன் வெண்ணில ஒளியால் உலகிற்கு விளக்கம் தந்தனன். இத்தகைய நிலவு பொழுது பிரிந்தார்க்கு துன்பமும் கூடியவர்க்கு இன்பமும் செய்யும் மாலை பொழுதை அடுத்து வந்தது. கோவலனும் மாதவியும். வெண்ணில ஒளியில் முல்லை மலரும் மல்லிகை மலரும் தூவிய மலர் சேக்கையில் கோவலனும் மாதவியும் அமர்ந்திருந்தனர். இடையிலுள்ள மென்துகில் மேல் பவளவடமாகிய மேகலையானது அசைந்து அசைந்து ஆடி வருத்த நிலவின் பயனை முற்றிலும் அனுபவிக்கும் இடமாகிய நெடிய நிலா முற்றத்தில் கூடியும் ஊடியும் தன் அன்பு காதலனுக்கு மாறி மாறி இன்பமளித்த வண்ணம் மாதவி களிப்போடு விளங்கினாள். மேலும் அவ்விடத்தே அவள் அவன் மேல் தீராத மோகம் கொண்டவளாகி அக்கோவலனை எதிரேற்று அனைத்தும் தானே தழுவி இன்புற்றனள். அதனால் கலைந்த தன் கோலத்தினை மீண்டும் திருத்தி ஒப்பனை செய்வதும் மீண்டும் அவ்வாறே அவனுடன் கூடி மகிழ்வதுமாக மாதவி தன் காதலனாகிய கோவலனோடு அம்மாலை நேரத்தில் காதல் இன்பத்தில் இடையராது மூழ்கி திளைத்தாள். கூடியிருந்த பிற மகளிர். மேற்கு நாடுகளிலிருந்து வந்த வெண்மையான அயிர் என்னும் பொருளுடன் கீழ்த்திசை நாட்டுக்கரிய அகிலையும் ஒருங்கே கூட்டி புகைக்கின்ற நறுமண புகையினை கொள்வதை மகளிர் விடுத்தனர். வடமலை பிறந்த ஒளிமிக்க வட்டக்கல்லிலே தென்மலை பொதியத்து சந்தனக்கட்டையை அரைத்து அந்த மனமிக்க சந்தனத்தை தம் உடம்பில் பூசிக்கொண்டனர். தாமரை இளந்துளிர் அதன் மலர் பச்சிலையோடு ஒருங்கு சேர்த்து கட்டிய படலை மாலையையும் தென்கடல் முத்தாரத்தையும் அதனுடன் அழகுற அணிந்து கொண்டனர். செழுமையான மலரணை மேல் தென்றல் காற்று வீச
காதல் மயக்கம் கொண்டவராகி தம் உயிரணைய கணவரின் பரந்த மார்பினில் பொருந்தியவராக அந்த இமைகள் இன்பத்தில் திளைத்து திளைத்து அந்நிலையிலே துயில்வராயினர். கண்ணகியின் நிலை. மாதவி இவ்வாறு மகிழ்வுடன் கோவலனுடன் கூடியிருக்க அவனை பிரிந்த கண்ணகியின் நிலைமை எவ்வாறு இருந்தது என்பதை இனி காண்போம். கண்ணகியினுடைய செம்மையான சிறிய பாதங்களில் தம்மை அணி செய்கின்ற சிலம்புகள் இல்லாதனவாயின. இடையிலுள்ள மேகலையும் நீங்கிவிட்டது. மார்பகத்திலே குங்கும குழம்பு பூசியிருக்கவில்லை. காதுகளில் குண்டலங்கள் இல்லை. காதளவு நீண்ட கண்கள் அஞ்சனை மையினை மறந்துவிட்டன. நெற்றியில் திலகம் இல்லை. மங்கள அணியன்றி பிரிதணி அணியவும் இல்லை. கூந்தல் மனநெய்யை மறந்திருந்தது. இவ்வாறு துயர நிலையோடு கண்ணகி இருந்தாள். மாதவி கோவலனுடன் கூடியிருந்த மகிழ்ச்சியை கூறிய பின் கணவரோடு கூடியிருந்த மகளிரின் மகிழ்ச்சியை எடுத்து கூறினார். அதேபோல கண்ணகியின் பிரிவு துயர நிலையை கூறிய இளங்கோவடிகள் காதலரை பிரிந்த மகளிரின் துயர நிலையை அழகுபட கூறலானார். காதலரை பிரிந்த மகளிர். காதலரை பிரிந்த மகளிர் வெய்துயிர்த்து நெஞ்சம் வெதும்பினர். கூதிர் காலத்திற்கு என அமைந்த இடைநிலை பாங்கரிலே சென்று தங்கியதோடு குறுகிய கதவுகளை உடைய ஜன்னல்களையும் அடைத்து விட்டனர். மலையத்து சந்தனமும் மணிமுத்தாரமும் தங்கள் மார்பகத்திலே படவும் தாங்காது வருந்தினர். மென்மலர் விரிந்த பூஞ்சேக்கையிலும் படுக்க நிலை கொள்ளாது அதனையும் விடுத்து எழுந்தனர். தூக்கம் வராது துடிதுடித்தனர். தம் நெடுங்கண் கண்களினின்று தனிமை துயரத்தால் முத்து முத்தாக கண்ணீர் சோர கலங்கி புலம்பியபடி வருந்தினார்கள். இரவானது நீங்கி போகின்ற வைகரை பொழுது வரையிலும் அரையிருள் யாமத்தும் பகலிலும் எவரும் அவ்வூரில் துயிலாது கணவரை கூடியிருக்கும் மகளிர் இன்புற்றும் பிரிந்த மகளிர் துன்புற்றும் இருந்தனர். மலராகிய அம்புகளுடன் கரும்பாகிய வில்லையும் ஏந்தியவனாக மீன் கொடியையுடைய மன்மதன் இரவு பகலெல்லாம் ஓய்வின்றி திரிகின்ற போது எவர்தாம் அவனுக்கு தோற்று அடிமையாகாது துயில்வார்? நகரம் முழுவதுமே இவ்வாறு அவனது ஆட்சியே மிகவும் ஓங்கி சிறந்து விளங்கிற்று. கோவலனை பிரிந்த கண்ணகி அவனுடன் கூடியுள்ள மாதவியின் நிலைமைகளை ஒரு வெண்பாவில் மிக அழகாக இளங்கோவடிகள் எடுத்து காட்டுகின்றார். அவ்வெண்பா: கூடினார் பால் நிழலாய் கூடார்பால் வெய்யது ஆங்கு காவலன் பெண்குடை போல் நாட்டிற்றே கூடிய மாதவிக்கும் கண்ணகிக்கும் வானூர் மதிவிரிந்து போதவிழ்க்கும் கங்குல் பொழுது. தம்மோடு கலந்து உறவாடுபவர்க்கு நிழலாகியும் தம்முடன் கூடாது பிரிந்து வாழ்வர்க்கு வெய்யதாகியும் ஆகி விளங்கும் மன்னனின் வெண்கொற்ற குடை போல முழு நிலவும் வானிலே ஊர்ந்து செல்லும் நிலவுதான் கதிர்விருந்து அல்லிப்பூக்களை மலர்விக்கும் இரவு பொழுதிலே மாதவிக்கும் கண்ணகிக்கும் முறையே நிழலாகவும் வெய்யதாகவும் விளங்கி அவர்களை முறையே இன்பத்திலும் துன்பத்திலும் ஆழ்த்திற்று.